பாஜகவிலிருந்து அகில இந்திய பாஜகவில் பார்த்தீங்கன்னா பல பேர் மரியாதைக்குரிய உமா பாரதி போன்றவர்கள் எல்லாம் பிரிந்து சென்றார்கள். நிச்சயமாக பாரத பிரதமரின் வாழ்த்து பிரிந்து செல்பவர்களுக்கு இல்லை. பாரத பிரதமர் நாடி நரம்புகளில் பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தவர். எங்கள் கட்சி எங்களுக்கு என்ன சொல்லி வளர்த்தது என்றால், நாடு முதல், கட்சி அடுத்தது, தனிநபர் கடைசி. கட்சிக்குத்தான் வாழ்த்தே தவிர பிரிந்து போனவர்களுக்கு வாழ்த்தில்லை. ஒரு மாதத்தில் இன்னும் அதிகம் சாதித்திருக்கலாம், இன்னும் மக்களுக்கு அதிக பாதுகாப்பை கொடுத்திருக்கலாம், இன்னும் அதிக திட்டங்களை ஆரம்பித்திருக்கலாம். மாற்றத்தை கொண்டு வருகிறோம் என்று சொன்னது ஏமாற்றத்தை கொண்டு வந்து விட்டார்களோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் வேகம் எடுக்க வேண்டும். இந்த திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்றும் என்பது என் காலத்துக்குள்ளே விளக்கேற்ற முடியுமான்னு தாய்மார்கள் சொல்கிறார்கள். ஆனால் இந்துக்களின் உணர்வை ஏதோ மதக்கலவரம் மாதிரி சித்தரித்து, இல்லை 2 வருஷத்துக்கு முன்னால் என்ன நிலைமை இருந்ததோ நாங்கள் விளக்கு ஏற்ற மாட்டோம் என்பது சொல்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதற்கு முந்தைய ஆட்சி ஏன் மக்களால் புறக்கணிக்கப்பட்டது என்றால், இந்து மக்களின் உணர்வுகளை புண்படுத்தியதுனால்தான். நிர்மல்குமாருக்கு ஏன் இதை தெரியலன்னா, அவருக்கு விளக்கு ஏற்றுறதோட மின்வெட்டை பற்றி தான் அவருக்கு ரொம்ப அக்கறை இருக்குன்னு நினைக்கிறேன். இருட்டின் மீது தான் அக்கறை இருக்கிறது, விளக்கின் மீது அக்கறை இல்லை. கரண்ட் ஆட்சி, கரண்ட்டுக்கு பழைய ஆட்சியை குறை சொல்லக்கூடாது. பழைய ஆட்சி மீது குறையை சொல்லிவிட்டு அதுக்காக தானே உங்களுக்கு மாற்றி கொடுத்தாங்க. ஆக ஒளிமயமான எதிர்காலத்தை மக்கள் எதிர்பார்த்து உங்களிடம் ஆட்சியை கொடுத்தால், நீங்கள் இருள்மயமான தமிழகத்தை படைத்துக் கொண்டிருந்தால் யாரால் ஒப்புக்கொள்ள முடியும்? இன்னும் 8 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. 8 மாசத்துல தைரியம் இருந்தா, தில் இருந்தா, 75 வருஷம் திமுகவா இருந்தா, பெரிய ஆழமா இருந்தா, 25 மேயர்ல ஒரே ஒரு மேயரை ஜெயிச்சிருங்க. ஒரு மேயர் இல்ல, இது ஆணவத்தின் உச்சம் என்று நான் நினைக்கிறேன். இவங்க விசில் போதையில இன்னும் மக்கள் இருப்பாங்க அப்படின்னு நினைத்துக்கோங்க. அசலுக்கு மக்கள் வருவார்கள். விசிலை விட்டு அசலுக்கு மக்கள் வருவார்கள். ஒரு முதலமைச்சர் ஆயிட்டோம் அப்படின்னு அவர் என்னமே பிரச்சார மூட்ல கத்தி பேசி கொண்டு இருக்கிறார். அதெல்லாம் கொஞ்சம் ஒரு முதலமைச்சர் மூடுக்கு வரணும், மோடுக்கும் வரணும். முதலமைச்சர் அவங்க லாங்குவேஜையும் மாற்றணும், பாடி லாங்குவேஜையும் மாற்றணும். என்னோட முதல் கேள்வி இப்போ ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிச்ச அந்த ஒரு இயக்கம் தான். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்க பாஜகவில் ரொம்ப பலமா இருக்கின்ற தலைவர்கள், அதே மாதிரி எங்களோட தொண்டர்கள், எங்கள் இளைஞர்கள் எல்லோருமே கொள்கை பிடிப்புள்ளவர்கள். அதனால எல்லாருமே பலமாக தான் இருக்கிறாங்க. பாஜகவை பொறுத்த மட்டில் பாஜகவிலிருந்து அகில இந்திய பாஜகவில் பார்த்தீங்கன்னா பல பேர் மரியாதைக்குரிய உமா பாரதி போன்றவர்கள் எல்லாம் பிரிந்து சென்றார்கள். அதற்கப்புறம் அவங்களோட பலம் இயக்கம்தான் பலம். இயக்கத்திலேருந்து போனப்புறம் அவங்க பலம் இல்லைன்றது தெரிந்து கொண்டார்கள். இதற்கு மேல் அதை பற்றி நான் ரொம்ப பெரிதாக பேச வேணான்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் பலமாக இருக்கோம். கட்சியை நிச்சயமாக பலம் பொருந்திய கட்சியாக மாற்றி, இளைஞர் கூட்டம், அதே மாதிரி இளைஞர் கூட்டம் எங்களுக்கு இருக்குது. ஆலோசனை கூடக்கூடிய பெரியவர்கள் கூட்டம் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள். அதனால் இந்த இயக்கம் பல சவால்களை சந்தித்து வளர்ந்த இயக்கம். அதனால் நிச்சயமாக இந்த இயக்கம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களை 3 நாள் நாங்கள் மயிலாப்பூரில் ஒரு முகாம் நடத்தினோம். கர்ப்பிணி பெண்களுக்கு, மீனவர்களுக்கு, அதே மாதிரி சாமானியர்களுக்கு, சாலையோர பெண்களுக்கு. ஆக இவ்வளோ திட்டத்தை வைத்துக்கொண்டு மக்களுக்கு எடுத்து செல்லணும். அதனால் நிச்சயமாக நாங்கள் பலம் பொருந்தியவர்களாகத்தான் இருக்கிறோம். அதுக்கு மேலே பெரிதாக அதை பற்றி ஒன்றும் சொல்ல விரும்பலை. ஆனால் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இதுவுமே பிரதமர் மோடி அவர்களால் இயக்கப்படுமா? ஒருவேளை பிஜேபி 2ஆ இந்த இயக்கம் இருக்குமா? ரொம்ப நல்ல கேள்வி. இன்னைக்கு எங்கள் மாநில தலைவர் அவர்கள் அதற்காக ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இந்த விளக்கத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார்கள். நிச்சயமாக பாரத பிரதமரின் வாழ்த்து பிரிந்து செல்பவர்களுக்கு இல்லை. ஓகே, நிச்சயமாக கட்சியில் உழைத்து கொண்டிருப்பவர்களுக்குத்தான் இருக்கிறது. அவர்கள் எந்த விதத்திலும் அவர்களோடு அந்த வாழ்த்துக்கள். ஏன்னா பாரத பிரதமர் நாடி நரம்புகளில் பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தவர். நான் அவர் ஒரு பிரச்சாரக்காக இருந்து, பொதுச் செயலாளராக இருந்து, கட்சிக்கு உழைத்த காலத்திலிருந்து அவர் நான் பார்த்திருக்கிறேன். நாடி நரம்புகள் எல்லாம் தேசம், இயக்கம். எங்கள் கட்சி எங்களுக்கு என்ன சொல்லி வளர்த்தது என்றால், நாடு முதல், கட்சி அடுத்தது, தனிநபர் கடைசி. இதை எப்பொழுதுமே நாங்கள் கடைபிடித்து கொண்டு தான் இருக்கிறோம். அதனால் பாரத பிரதமர் அவர்களுக்கு, பாரதிய ஜனதா கட்சிக்குத்தான் வாழ்த்து இருக்கிறது, வேறு யாருக்கும் வாழ்த்து இல்லை என்பதை தெளிவாக இன்று எங்களது மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு பேட்டி வைத்து இன்னைக்கு பத்திரிகையாளர்களை கூப்பிட்டே சொல்லியிருக்கிறார். அதனால்
ஒரு தவறான கருத்து பரப்பப்படுகிறது. நிச்சயமாக கட்சிக்குத்தான் வாழ்த்தே தவிர பிரிந்து போனவர்களுக்கு வாழ்த்து இல்லை. இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்களும் வந்து ஒரு மக்கள் இயக்கம், மக்கள் மேடைன்ற மாதிரி ஒன்று கிரியேட் பண்றாங்க. ஸோ இதை நீங்க எப்படி மேம் பாக்குறீங்க? தொடர்ந்து இந்த மாதிரி இயக்கங்கள் சமீபத்துல ஒரு 2-3 நாள்ல நடந்துகிட்டே இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, ஒரு ஆரோக்கியமா பார்க்குறேன். நான் மரியாதைக்குரிய சகோதரி லதா ரஜினிகாந்த் அவர்களை நான் சந்தித்தேன். அவங்க இந்த மக்கள் மேடையை பற்றி என்னிடையே சொன்னாங்க. ஆனால் இப்போ இல்லை, அவங்க ஒரு 6-7 மாதங்களாக, 1 வருடங்களாக இதை நடத்தி வருகிறார்கள். இப்போ வெளியே இப்போதான் சொல்லியிருக்காங்களே தவிர அவங்க 6-7 மாதமாக நடத்தி வருகிறார்கள். அது 6-7 மாதமாகவே அவங்க அந்தந்த பகுதியில் நடக்க ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை. அது என்னன்னா, அந்த பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு, அந்த பகுதியில் உள்ள கைவினைஞர்களுக்கு, இப்போ மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்து 1 டிஸ்ட்ரிக்ட் 1 ப்ராடக்ட்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறார். அதே மாதிரி சகோதரி லதா ரஜினிகாந்த் அவர்கள் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள கைவினைஞர்களை ஊக்கப்படுத்துகிறார்கள். அதனால அவங்க வந்து அது பாராட்டத்தக்கது. பொது வாழ்வு என்பது சிலருக்கானது மட்டுமல்ல, எல்லோருக்குமானது. அப்படின்னா பிரபலமானவர்கள் அதை முன்னெடுத்து செல்லும் பொழுது அது பிரபலம் அடைகிறது. அதில் சகோதரி லதா ரஜினிகாந்த் அவர்கள் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியவர்கள். ஏன்னா அவங்க நிறைய பேருக்கு வாய்ப்பு தராங்க, சாமானியர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார்கள். மக்கள் மேடைன்னு ஒரு பேரை வைத்திருக்கிறார்கள். மேடை கிடைக்காதவர்களுக்கு மேடை அமைத்து கொடுக்கிறார்கள். பாராட்டுக்குரியது. புது ஆட்சி எப்படி இருக்கு? 1 மாதம் தான் ஆயிருக்கு. பட் உங்களோட ஒரு மேற்பார்வை எப்படி இருக்கு? 1 மாதத்துல இன்னும் அதிகம் சாதித்திருக்கலாம், இன்னும் மக்களுக்கு அதிக பாதுகாப்பை கொடுத்திருக்கலாம், இன்னும் அதிக திட்டங்களை ஆரம்பித்திருக்கலாம். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் வேகம். ஒரு 20 நாள் 30 நாள்னா ஏதோ குறைவான காலம் இல்லை. ஏன்னா நான் வந்து நிர்வாகத்தில் இருந்திருக்கேன். ஆளுநர் ஆட்சியை வந்து புதுச்சேரியில் நடத்தி காண்பித்திருக்கிறேன். அதனால 30 நாட்கள் என்பது போதுமான கால அவகாசம். ஆனால் எனக்கு மிக வருத்தமாக இருக்கிறது கோயம்புத்தூரில் நடந்த சம்பவம். எங்கள் வீடு கோயம்பேடு பக்கத்தில் தான் இருக்குது. நாங்கள் கோயம்பேடுக்கு வழியில் ஒரு பாரில் பணியாற்றி கொண்டிருந்த, நடனம் ஆடிக்கொண்டிருந்த ஒரு பெண் வழியிலே விஷ்ணு என்ற தம்பி கஞ்சா விற்பதை தட்டி கேட்டதற்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூட்கேஸில் பெண் இருக்கிறது. சோஃபா ஆட்சின்னாங்க, இப்போ சோஃபா திடீர்னு வருது, சூட்கேஸ் திடீர்னு வருது. இதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது மாற்றத்தை கொண்டு வருகிறோம் என்று சொன்னது ஏமாற்றத்தை கொண்டு வந்து விட்டார்களோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் வேகம் எடுக்க வேண்டும். விடுமுறை காலம் என்பது ஆட்சிக்கு கிடையாது. அது மாதிரி அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிறார்கள் 6 மாசமா சும்மா இருக்கிறேன்னு சொன்னீங்களேன்னு. அது அந்த காலத்தில் நீங்கன்னா ஒரு திட்டத்தை பற்றி பேசும்போது அது மக்களுக்கு சென்று அடைவதற்கு ஊடகங்கள் மிக குறைவாக இருந்தது. இன்னைக்கு பேசிட்டா உடனே அடுத்த நிமிடம் ஊடகங்களுக்கு சென்று விடுகிறது. அதனால் இந்த அவசர காலத்தில் 6 மாசம்லாம் யாரும் பொறுத்திருக்க முடியாது. 6 நிமிடம் கூட யாரும் பொறுத்திருக்க முடியாத ஒரு மக்களோட எதிர்பார்ப்பு என்று இருக்கிறது. இல்லை, இன்னும் கொஞ்சம் வேகம் எடுக்கணும். மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள், ஏன்னா தம்பின்னு சொல்லி பழக்கம், முதலமைச்சர் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போகிறார் என்று கேள்விப்பட்டேன். அது பாராட்டுக்குரியது. ஏன்னா முந்தைய முதலமைச்சர் போகாமல் இருந்துட்டு நிதி கொடுக்குறாங்க, நிதி கொடுக்கலன்னு சொன்னால் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகணும். 11ஆம் தேதி போகிறாருன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் அதே நேரத்தில் புதிய கல்விக் கொள்கையை பற்றி கல்வி அமைச்சர் நாங்கள் அதை கொண்டு வர முடியாதுன்னு அதை பற்றி ஆழமாக சிந்திக்காமல் சொல்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக இன்னைக்கு கண்டனத்திற்குரியது இந்த ஆட்சியில் திருப்பரங்குன்றம் விளக்கேற்றுவது. இன்னைக்கு அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்கிறாருன்னா 2 வருஷத்துக்கு முன்னால் இருக்கிற நிலைமை தான் இருக்கணும் அப்படின்னு. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னால் நிலைமை, நீங்கள் புதுசாக 2 வருஷத்துக்கு உள்ள நீங்கள் வந்திருக்கீங்களே. அப்போது எல்லாரோட உணர்வு அங்குள்ள தாய்மார்கள்ட்ட கேட்டால் தெரியும் உங்களுக்கு. இந்த திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்றும் என்பது என் காலத்துக்குள்ளே விளக்கேற்ற முடியுமான்னு தாய்மார்கள் சொல்கிறார்கள். ஆனால் இந்துக்களின் உணர்வை ஏதோ மதக்கலவரம் மாதிரி சித்தரித்து இல்லை 2 வருஷத்துக்கு முன்னால் என்ன நிலைமை இருந்ததோ நாங்கள் விளக்கு ஏற்ற மாட்டோம் என்பது சொல்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதற்கு முந்தைய ஆட்சி ஏன் மக்களால் புறக்கணிக்கப்பட்டது என்றால் இந்து மக்களின் உணர்வுகளை புண்படுத்தியதுனால்தான். உங்களோட விசில் சத்தம் கொஞ்சம் வேகமாக கேட்டுருச்சு, உறக்க கேட்டுருச்சுன்றதுனால இன்னைக்கு வெற்றி பெற்று விட்டீர்கள். அதற்காக இந்துக்களின் உணர்வுகள் புண்படுத்தப்படக்கூடாது. வழக்காடு மன்றமே சொல்கிறது அங்கே விளக்கேற்றும் உரிமை இருக்கிறது என்று. நிர்மல்குமாருக்கு ஏன் இதை தெரியலன்னா, அவருக்கு விளக்கு ஏற்றுறதோட மின்வெட்டை பற்றி தான் அவருக்கு ரொம்ப அக்கறை இருக்குன்னு நினைக்கிறேன். இருட்டின் மீது தான் அக்கறை இருக்கிறது, விளக்கின் மீது அக்கறை இல்லை. அதனால இதை ஆராய்ந்து வழக்காடு மன்றத்தின் தீர்ப்புகளையும் எடுத்துக்கொண்டு மக்களின் உணர்வுகளையும் சேர்த்து
விளக்கேற்ற வேண்டும். ஆக நான் என்ன சொல்றேன்னா, ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளில் நீங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு உணர்வுபூர்வமான நடவடிக்கைகள் மறுபடியும் நீங்கள் எடுத்து செல்கிறீர்கள். இது தவறு என்பது எனது கருத்து. இப்போ மின்வெட்டு பத்தி பேசுறதுனால மேம், நிறைய இடங்கள்ல மின்வெட்டு இருக்கு. இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆட்சி கரண்டா இருக்கிற ஆட்சி வந்து இன்னும் வந்து பழைய ஆட்சியை தான் ப்ளேம் பண்றாங்க. டிஎம்கேவால தான் இப்படி ஆகுது. இன்னமும் வந்து ஒரு சில இடங்கள்ல அவங்களோட அதிகாரிகள் தான் இருக்காங்க அப்படின்னு. உங்களோட பார்வை எப்படி மேம் இதுல? கரண்ட் ஆட்சி கரண்ட்டுக்கு பழைய ஆட்சியை குறை சொல்லக்கூடாது. இன்னொன்னு, அவங்க ஒயரெல்லாம் பத்திரமா பார்த்துக்கிறவங்களே சீடிங்களே எங்கே காணோன்னு தேடிட்டு இருக்காங்க. அங்கே உள்ள சீடிகளை கொண்டு யாரோ பெங்களூரில் வித்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இது எங்கே போய் நிற்கிறது? அதனால் வந்து இவங்க இன்னும் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும். பழைய ஆட்சி மீது குறையை சொல்லிவிட்டு அதுக்காக தானே உங்களுக்கு மாற்றி கொடுத்தாங்க. 30 நாட்கள் என்பது சாதாரண நாட்கள் கிடையாது. அதனால நீங்கள் பழைய ஆட்சி மேலே குறை சொல்வதை விட்டுவிட்டு மின்வெட்டு இல்லாத தமிழகத்தை கொடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து. இது ஆழமாக சிந்தித்திருக்கணும். இயற்கை மின்சாரத்தை எப்படி பயன்படுத்துவது, நமக்கு சம்மரில் எவ்வளவு மின்சாரம் தேவையாக இருக்குது, இதெல்லாம் கணக்கெடுத்து நீங்கள் மின்வெட்டு இல்லாத ஒரு சமுதாயத்தை படைக்க வேண்டும். ஆக ஒளிமயமான எதிர்காலத்தை மக்கள் எதிர்பார்த்து உங்களிடம் ஆட்சியை கொடுத்தால், நீங்கள் இருள்மயமான தமிழகத்தை படைத்து கொண்டிருந்தால் யாரால் ஒப்புக்கொள்ள முடியும்? எல்லாத்துக்கும் மேல மரியாதைக்குரிய முதலமைச்சர் வீட்டுக்கு எதிரிலேயே பனையூர்ல சென்று மக்கள் போராடி இருக்கிறார்கள். ஆக ஆட்சிக்கு வந்து ஒரு மாதத்திற்குள்ளாகவே மின்வெட்டிற்காக ஒரு முதலமைச்சரின் வீட்டிற்கு முன் போராடும் காலம் போராத காலமாக ஆகிவிட்டது என்பது கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கு. நேத்தி வந்து பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுனா, மதிப்பிற்குரிய ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க, தமிழ்நாட்டுல எந்த ஒரு இடத்துலயுமே வந்து மத்த கட்சி வந்து மேயரா வரமாட்டாங்க, எல்லாமே 25 மேயருமே வந்து டிவிகேவா தான் இருக்குன்றாங்க. அதை எப்படி மேம் பாக்குறீங்க? இல்ல, இது ஆணவத்தின் உச்சம் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜனநாயகம் என்பது மக்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும். நீங்க சொன்னீங்க எல்லாமும் விஜய் தான் அப்படின்னு சொன்னீங்க. மக்கள் எல்லா இடத்துலையும் அந்த நேரத்தில் ஒரு விசிலுக்கு ஒரு பரபரப்பு இருந்தது. அதனால யார் சட்டமன்ற உறுப்பினர்னே தெரியாமல் வாக்களித்து விட்டார்கள். ஆனால் அதே மாதிரி மக்கள் எப்பொழுதுமே இருப்பார்கள் என்று நீங்கள் எண்ணாதீர்கள். ஏனென்றால் மக்களின் எதிர்பார்ப்பை நீங்கள் இந்த ஒரு மாதத்திற்குள் பூர்த்தி செய்யவில்லை. பெண்கள் பாதுகாப்பு கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவம் எல்லாம் ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு. அதே மாதிரி இன்னும் நீங்கள் போன்ற போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தவில்லை. அதனால நீங்க எல்லா மேயரும் எங்களுக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு ஆணவத்தின் உச்சம். மக்கள் தீர்ப்பு இருக்கிறது, மக்கள் தீர்ப்பளிப்பார்கள். அதனால இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். அந்த இவங்க விசில் போதையில இன்னும் மக்கள் இருப்பாங்க அப்படின்னு நினைத்துக்கொள்ளுங்க. அசலுக்கு மக்கள் வருவார்கள், விசிலை விட்டு அசலுக்கும் மக்கள் வருவார்கள். அதனால நிச்சயமாக எல்லா கட்சிக்கும் வாய்ப்பு இருக்க வேண்டும். அதுதான் ஜனநாயகம். இப்ப வந்து இந்த போதைப் பொருள் பத்தி பேசும்பொழுதே வந்து விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, இது எல்லாமே முன்னாடி ஆட்சியில நடந்தது, எங்களால எப்படி உடனே சரி பண்ண முடியும், எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எப்படி மேம், எவ்வளவு நாள் ஆகும் இது மாறுறதுக்கு? ஆட்சிக்கு வந்த உடனேயே சாதாரண நடவடிக்கை என்று ஒன்று இருக்கிறது, போர்க்கால நடவடிக்கை என்று இருக்கிறது. இப்போ போர் நடக்கும்போது நான் வந்து இல்லை சாதாரணமாக இப்போ தான் நான் கத்தியை தீட்டிட்டு இருக்கேன்னு சொல்ல முடியாது. போர் வந்து விட்டது. அப்போ நான் போருக்கு ஏற்ற மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். இப்போ இந்த போதை என்பது போர். இந்த போர் இளம் பெண்களை காவு வாங்கி கொண்டு இருக்கிறது, இளைஞர்களை காவி வாங்கி கொண்டு இருக்கிறது. அப்போனா நீங்கள் கத்தி எடுத்துட்டு போராடுற போல பீரங்கி எடுத்து போராடணும். ஆனால் நீங்கள் அதை செய்ய மறுக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் போதை பொருளை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக என் பாதையில் யாராவது வருவாங்களா, எந்த கட்சியிலையாவது எங்களை சேருவாங்களான்னு அந்த பாதையை திறந்து வைத்துட்டு போதையை பார்க்க மறந்து விடுகிறீர்கள். இதுதான் எங்களோட குற்றச்சாட்டு. அதனால இன்னைக்கு 717 மதுக்கடைகளை மூடினீர்கள், அதற்கு நான் பாராட்டு தெரிவிக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் இது ஒரு விளம்பரமாக மட்டுமே இருந்துவிட்டு இன்னும் சொல்றாங்க, கடைகளை மூடிவிட்டு மணமகிழ் மன்றங்களை திறக்கிறார்கள். இந்த மணமகிழ் மன்றம் என்ற பார்ல நடனமாடின ஒரு பெண்ணு தான் கோயம்பேடுல கொலைப்பட்டிருக்கிறார். ஆக ஒரு பக்கம் கதவு மூடிட்டு ஜன்னலை மூடிட்டு இன்னொரு பக்கம் கதவை திறந்துடுறாங்களோ அப்படின்ற அச்சமும் நமக்கு இருக்கிறது. அதனால போதையில்லா தமிழகத்தை படைப்பதில் இவங்க இன்னும் தீவிரம் காட்ட வேண்டும் என்பது, போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது, தினம் தினம் மணிக்கு மணி போதைப் பொருட்கள் வர நடமாட்டம் கண்காணிக்கப்பட வேண்டும் என்பது எனது கருத்து. மேம், உங்களோட ஒரு கெஸ் படி திருச்சி கிழக்குல வந்து இப்ப மறு எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா, யாரு ஜெயிப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப நம்ம ஊடகங்களுக்கு யூகங்களாக பதில் சொல்ல தேவையில்லை. எல்லா கட்சிகளும் போட்டி போடட்டும், யாரு ஜெயிக்கணும்னு பார்க்கட்டும். அதனாலதான் முதலமைச்சர் அவர்கள் திருச்சி கிழக்குக்கு போய் நன்றி சொல்வதற்கு பதிலா பெரம்பூருக்கு கூட நன்றி சொல்லலை. ஏன்னா திருச்சியில தான் இடைத்தேர்தல். அதெல்லாம் இடைத்தேர்தலுக்கு இடத்துல நன்றி சொல்றதா?
ஒரு லாங்குவேஜ், பாடி லாங்குவேஜ் எல்லாம் காமிச்சார். அப்பதான் நான் என்னோட பேட்டியில சொன்னேன், முதலமைச்சர் அவங்க லாங்குவேஜையும் மாற்றணும், பாடி லாங்குவேஜையும் மாற்றணும். ஏன்னா முதலமைச்சர் ஆனப்புறம் அவர் வந்து ஏற்கனவே ஒரு பிரச்சார கூட்டத்தில் பேசுகிற மாதிரியும் இடைத்தேர்தலுக்காக அவர் வாக்கு கேட்குற மாதிரி தான் இருந்ததே தவிர, நம்ம நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார்கள், அந்த திட்டங்கள் எந்த அளவிற்கு அவர்களுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு எடுத்து செல்லப்பட போகிறது என்பதையெல்லாம் சொல்றது தான் முதலமைச்சர் அவர்கள். எனக்கு என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யார் கட்சியில் சேருவா, இடைத்தேர்தலில் யார் ஜெயிக்க வைக்கணும், மேயர் தேர்தலில் யாரை ஜெயிக்க வைக்கணும், இப்படியே அவங்க மனசு போகாம ஜெயிக்க வைத்த மக்களுக்கு என்னது நல்லது செய்யணும்னு கொஞ்சம் மாற்றி சிந்தித்தால் நல்லது என்பது எனது கருத்து. திருச்சி கிழக்குல விஜய் அவர்கள் பேசினது இதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியலன்னா உங்களோட பார்வையில் என்னலாம் மேம்? முதல்ல நான் சொன்ன மாதிரி அவரோட லாங்குவேஜ், அதாவது ஒரு முதலமைச்சர் ஆயிட்டோம் அப்படின்னு அவர் என்னமே பிரச்சார மூட்ல கத்தி பேசி கொண்டு இருக்கிறார். அதெல்லாம் கொஞ்சம் ஒரு முதலமைச்சர் மூடுக்கு வரணும், மோடுக்கும் வரணும். அது ஒன்று. இன்னொன்று, அவர் வந்து இப்ப யார் எங்களோட எதிர்க்கட்சி அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்ன சொல்ல வேண்டிய அவசியம்? எல்லா கட்சிகளும் எதிர்க்கட்சி தான். தேர்தல் முடிந்து விட்டது, இந்த கட்சி தான் எனக்கு எதிர்க்கட்சி அப்படின்னு சொல்ற. எல்லா கட்சிகளும் தங்களது பணியை ஆற்றிக் கொண்டிருப்பார்கள். நீங்க பணியாற்றுங்க. வேகமா எந்த கட்சி உங்களை எதிர்க்கிறது என்று பார்க்க நீங்களே ஃபிக்ஸ் பண்ண முடியாது உங்களோட எதிர்க்கட்சி எது என்பது. எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களை நம்பிய பெண் குழந்தைகள், உங்களை நம்பிய இளைஞர்கள் நல்ல பாதைக்கு செய்யணும்னு போகணும். விசில் அடிச்சுட்டு அவர்களை கைத்தட்டு வாங்கி கொண்டு அவர்களை ஒரு உணர்வுபூர்வமான ஒரு இளைஞர்களாக நீங்கள் வைக்காமல் அவர்களுக்கு என்று நல்ல பாதை வகுத்து அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர, மறுபடியும் அவங்கள வந்து ஒரு விசில் அடித்து அவர்களை வந்து ஒரு சென்சிபிளாக இருக்கணும், சென்சேஷனலாக இருக்கக்கூடாதுன்றது எனது கருத்து. இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக ரீல்ஸ் மோகமாக இருக்குது. நிறைய பேர் வந்து இதை விமர்சிக்கிறாங்க, ரீல்ஸ் ஆட்சியாக இருக்குது. இதை எப்படி மேம் பார்க்குறீங்க? இது வந்து வரவேற்கலாமா இல்லை? இல்லை, இந்த இளைஞர்களுக்கு அது பிடித்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இளைஞர்களுக்கு பிடித்திருக்கிறது என்பது ரியாலிட்டிக்கும் வரணுன்றது எனது கருத்து. இப்படியே கொண்டு போய் கொண்டிருந்தால் ஆக்கப்பூர்வமான நம்ம இளைய சக்தியை நம்ம இழந்து விடுவோம். அதனால ரீல் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கலாம், ஒரு பகுதியாக இருக்கலாமே தவிர அதுவே ஒரு தொகுதியாக இருக்கக்கூடாது. ஆக பகுதியாக இருக்க வேண்டிய ரீல்ஸை ஒரு தொகுதி முழுசும் கொண்டு போயிட்டோம்னா வருங்காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும். ஆக இந்த இளைஞர்களுக்கு உண்மைத்தன்மை தெரிய வேண்டும், ரியாலிட்டி தெரியணும், ரீல்ஸ் தெரியக்கூடாது. ஆக ரியாலிட்டி அந்த ரீல்ஸ் மறைத்து கொண்டே வருகிறதோ என்ற அச்சம் நமக்கு இருக்கிறது. அதனால ஓகே, எலெக்ஷனுக்காக நீங்கள் ரீல்ஸ் போட்டீங்கன்னா ரியாலிட்டிக்கு நீங்கள் திரும்பி வரணும், இளைஞர்களை ரியாலிட்டிக்கு கொண்டு வரணும். அது ரீல்ஸ் பகுதியாக இருக்க வேண்டுமே தவிர முற்றுமா தொகுதியாக இருந்து விடக்கூடாது என்பதையும் நம்ம கவனமாக செலுத்தணும். ரீல்ஸ் போடுறது தப்புன்னு சொல்லலை நான். ஏன்னா இப்போ இந்த இளைஞர்களுக்கு எது பிடிக்குதோ அதை செய்யணும். ஆனால் சர்க்கரையே அதிகமாக சாப்பிட்டுட்டே இருந்தால் அது சாட்டைட்டி வந்துடும் இல்லையா? அதனால் அதை நீங்கள் பார்த்து செய்யணும் அப்படின்றது தான் என்ன. சர்க்கரையை வந்து போட்டு சாப்பிடலாம், சர்க்கரையே தூக்கி சாப்பிடக்கூடாதுல்ல, அப்படியே எடுத்துக்கணும்.